தரமும் சூப்பர், ஆஃபரும் சூப்பர். இதுல ஒண்ணு ஒரு விஷயங்கள். இதை கொடுத்தாலே பெரிய ஐஸ்வர்யம். இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்லயே அழகா உட்காந்து மனை போட்டு அழகா சாப்பிடுவா. கருப்பாயி போதும் ஆட்டம்லாம் பாரு. முதல்ல என்ன வேணும்? கருப்புல இருக்கு. இதுதான் அயன் கண்டென்ட்னு சொல்றது. பாரு, எல்லாமே அயன் கண்டென்ட்காக ஒரு தனி ஸ்டோரே வச்சிருக்காங்க எங்க ராஜ் குக்வேர். நாம யாருக்காவது கிஃப்ட் பண்ணாலும் சரி, இல்ல நமக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நேரா ராஜ் குக்கருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டப்பா வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். தெரிஞ்சு இது ஜுவல்லரி ஷாப்னு உள்ள வர போறாங்க. ஏன்னா எல்லாம் பலபலன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்குது. ஆமா, இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சுப்பா. எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கேன், எவ்வளவோ நாட்டுக்கு போயிருக்கேன், எங்கேயுமே கிடைக்காது. இல்ல இங்க நொடியில எல்லாமே கிடைக்குது. வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து கடை இல்ல கடல். நீ சொன்னது உண்மை. கரெக்டா? ஆமா. உங்க ரோஷன் சொன்னீங்களே, உங்க ரோஷ்ல ஆடிக்கு மட்டும் தான் ஆஃபரா? ஐயே, ஆடிக்கு மட்டும் ஆஃபர் இல்லம்மா. எங்க ரோஷ்ல அடிக்கடி ஆஃபர் போட்டு எல்லார் மனசையும் திருப்திப்படுத்துவாங்க. இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. என்னத்த பாத்திர கடைக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்திர கடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. பாத்தியா, இதுதான் சொன்னேன், பழமையும் புதுமையா இருக்கும்னு சொல்லிட்டு. பாரு, அரசர்ல இருந்து ஆயா வரைக்கும் அந்த காலத்துல எப்படி இப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அதுக்கு காரணம் இந்த மாதிரி பிரான்ஸ் தான். இந்த மாதிரி வெங்கல பாத்திரத்துல நல்ல டெய்லி சாப்பிட்டோம்னு வச்சுக்குவேன், அவ்வளவுதான். நம்ம மருத்துவர்கிட்டே போக வேணாம். டாக்டர்ஸ் எல்லாம் எதுக்குங்க, ஒரு வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா சூப்பரா இருக்கும். வியாதி எல்லாம் அப்படியே பறந்து போடும். என்னடா என்னவோ பண்ணிருக்காங்களே, இப்ப புதுசா சாப்பிட்டு நம்மள எல்லாமே கரெக்ட் பண்றாங்களேன்னு இருக்கும். அதனால இந்த காலத்து பெண்கள் எல்லாரும் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடணும். இது சர்டிஃபைட்னு வேற போட்டுருக்காங்க அத்தை. சர்டிஃபைட் பிரான்ஸ் இது. ஓ சூப்பர். அத்தை எங்க பாருங்க, மினியேச்சர் அம்மி. உன்ன மாதிரி குட்டியா இருக்குன்னு பாக்குறியா? இதெல்லாம் கிரக பிரவேசத்துக்கு போகும்போது என்ன கொடுக்கணும்னு அப்படியே மண்டையை போட்டு நோண்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி அழகான செட்டு. ஏன்னா இந்த காலத்துல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அம்மி, உரல், இடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த திருகு, இது எல்லாமே பாரு, உலக்க, இதெல்லாம் ஒண்ணு ஒரு விஷயங்கள். இதை கொடுத்தாலே பெரிய ஐஸ்வர்யம். அது இங்க ராஜ் குக்வேர்ல ரொம்ப அழகா பண்ணி வச்சிருக்காங்க. நீ வீடு கட்டு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் நான் வெத்தலை பாக்கெட் தரேன். ஆயிடுச்சு கூட. இங்க பாரு, இது வந்து ஈயச்சொம்பு. வெள்ளி மாதிரி இருக்கு. வெள்ளியை விட காஸ்ட்லி இது. இந்த ஈயச்சொம்புல நீ ஒரு ரசம் வச்சினா போதும், ஊரே வந்து உங்ககிட்ட அம்மா கொஞ்சம் ரசம் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அவ்வளோ விசேஷமான ஒரு ஈயச்சொம்பு, அயன் கண்டென்ட் உள்ளது. அந்த காலத்துல வந்து நம்ம ரோட்ல வந்து ஈயம் பூசுவான்னு வருவாங்க. இப்பெல்லாம் யாருமே வரதில்லை. ஆனா ஈயச்சொம்பு இங்க வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அழகா வாங்கி சமைச்சு பாரு. நமக்கு வந்து ஒரு ரிவைட்டால் சாப்பிட்ற டேப்லெட்டோட மொத்தமும் இதுல கிடைக்கும். இப்பதான் தெரியுது என் அத்தைக்கு என்கிட்ட சண்டை போடுறதுக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கே, நமக்கு மட்டும் டவுன் ஆகுதுன்னு யோசிச்சேன். இதுதானா சீக்ரெட்? இப்போ வந்து ரொம்ப அழகா கடாயி, இது எல்லாமே வந்து சர்டிஃபைட் பிரான்ஸ்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. இது வேறு எந்த கடையிலுமே கிடைக்காது. இங்கே ராஜ் குக்வேரில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் நானே திரும்பி வந்து இது பழைய பொருள் எல்லாமே கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன்னா பாரு. பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு இந்த சீக்ரெட்டை சொல்லலை. மெதுவாக சொன்னதான் நீங்களாம் கேட்பீங்க, படித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுலயே பாரு, குழிப்பணியார செட்டு பாரு, சின்ன குடும்பத்துக்கு சின்னது, பெரிய குடும்பத்துக்கு பெருசுன்னு என்ன அழகா வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் இப்ப குக்கர்ல தானே பொங்கல் வைக்கிறீங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து வெங்கல பானையில தான் பொங்க பானையில வைப்போம். வீட்டுல எத்தனை குழந்தை இருக்காங்களோ அத்தனை குழந்தை இந்த மாதிரி சின்னதா வாங்கி வச்சிருவோம். பெரியவங்களுக்கு பெருசா வச்சிருவோம். இந்த பத்தியா பிரிமனை ஆமா இப்படி தலையில வச்சு ஆடு மோர் வாங்கலையோ மோர், தயிர் வாங்கலையோ தயிர்னு வித்துட்டு போவாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் இல்லையா? அதனால இனிமே நல்ல நாள்லாம் வரும்போது இதுலதான் நம்ம வந்து சமைக்கணும். சரிங்க அத்தை, புரியுதா? நல்ல பிள்ளை. வாங்க, இது வந்து அடுக்கு பாத்திரம். இதெல்லாம் எப்பயோ எந்த காலத்துலயோ இருந்தது. இதெல்லாம் நான் எக்ஸிபிஷன்ல பாத்திருக்கேன். இப்ப எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு பாருங்க. ராஜ் குக்வேர் எல்லாமே கிடைக்கும். நீ என்ன ஆசைப்படுறியோ அது அழகா இங்க எல்லாமே கிடைக்கும். சாதம் பொங்குறதுக்கு பாருங்க, பொங்க பானை, சாதம் கிடைக்கலாம் அதுல. சூப்பர் அத்தை. இத வந்து இத நல்லா தேய்ச்சி கழுவு. அப்படியே வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட ஐயோ அந்த சாதம் அந்த பாத்திரத்துல இருந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. வா, இப்ப உனக்கு என்னென்ன பாத்திரம் வேணுமோ பார்த்து வச்சுக்கோ, புரியுதா? அப்புறமா நம்ம லைனா அடுக்கிக்கலாம். அங்க பாத்தியா, காஃபி ஃபில்டர், நெய் சொம்பு, எண்ணெய் கிண்ணம், இந்த டவரா செட்டு. அதான் நீங்க எனக்கு சேவை பண்ணி கொடுப்பீங்களே. இப்ப யார் வந்து புளிரா? நீ புளியறன்னு சொல்லு, வாங்கிடுற சேவை. தேவலத்த ஸ்டாண்டோட வந்திருக்கு பாருங்க, எடுத்து பாப்போம். வாங்க.
பாருங்க. உங்க பையன் கிட்ட கொடுத்தா நல்லா பிழிஞ்சிருவாரு. புளிவார் நல்லா இருக்கா? இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? இங்க மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. இங்க பாக்குற நிறைய பொருள் இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. எல்லாமே இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆமா, ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கைப்பிடி எல்லாம் பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்காங்க. அங்க பாருங்க தாம்பாளம் எல்லாம் பாருங்க. இட்லி கொப்பரை பாத்தீங்களா? இங்க பாத்தாத்த இட்லி கொப்பரை பத்தி எவ்வளவு புதுசா இருக்கு. இங்க பாரு, இந்த இட்லி கொப்பரைய இப்படி எடுக்கிறதுக்கு அழகா ஒரு லிஃப்டரும் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா? இந்த ஈயம் இங்க மட்டும் பூசல, இது கடியிலயும் பூசிருக்காங்க. ஆனா இது வந்து கீழே வந்து அட்டாச்சே ஆகாது. அதனால இந்த இட்லிக்கும் நல்ல கேப் இருக்கும். ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. இது யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க மது. இந்த மாதிரி பாரு எவ்வளவு அழகா ஈஸியா எடுத்துடலாம். பரவாயில்லையே, கிரேட். பரவாயில்ல, நான் புள்ளி போட்டா நீ ரோடே போடுறேடி. அதே மாதிரி இந்த சட்டி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இட்லி செஞ்சு முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை உடனே தேய்க்க போடாம இதுல என்ன வேணுமோ குழம்பு எல்லாமே பண்ணிக்கலாம். பரிசுமா தக 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 இருக்குதா? ஏங்க இது ஒரு பார்சல். ஆத்தி என்ன பார்சல் பண்ண போறாளோ தெரியலையே. இங்க வா, அஞ்சரை பெட்டி பார்க்கணும்ல. ஆமா அத்தை. வா, இவங்களோட அஞ்சரை பெட்டி இதெல்லாம் கை வேலைப்பாடு. எவ்வளவு அழகா பாரு. ஸ்பூனு 7 இருக்கு, 7 9 இருக்கு. இங்க இவங்க கிட்ட 7 9 இப்படி டிஃபரெண்டா இருக்குடா. பல கண்ணை பறிக்குது. எப்படி உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இது பாருங்க ஸ்கொயர் டைப்ல இருக்கு. நாம யாருக்காவது கிஃப்ட் பண்ணாலும் சரி, இல்ல நமக்கு யாராவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நேரா ரோஸ் குக்கருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் டப்பா வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். 9 அஞ்சரை பெட்டி நல்ல கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இதுல அழகா மஞ்சள் குங்குமம், சுவாமிக்கு கல்கண்டு, பாதாம் அப்படி வச்சுக்கலாம். இல்ல நம்ம சாப்பிடுறதுக்கு பாதாம், பிஸ்தா அதெல்லாத்தையும் கூட வச்சுக்கலாம் அழகா. அதே மாதிரி இங்க டிஃபன் கேரியர் பாத்தீங்களா? அந்த காலத்துல வந்து தோட்டத்துக்குலாம் போகும்போது இந்த மாதிரி டிஃபன் கேரியர் தான் கொண்டு போவாங்க. நான் தூக்கு சட்டி கூட பாத்திருக்கேன். ஆனா இப்ப எங்க கிடைக்குது? நானும் தேடி பார்த்தேன். கடைசியில பார்த்தா எங்க ராஷ் குக் வேர்லயே கிடைச்சது. அதனால நானு இது அழகா வாங்கிட்டு போயிட்டேன். உனக்கு தெரியாம நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சே இப்ப நான் இது வச்சுக்கிறேன். வாமா வா. நான் வந்து காரைக்குடியில போயிட்டு இந்த முறுக்கு புளியது கேட்டுக்கிட்டே இருந்து ஒண்ணு வாங்கிட்டேன். வாங்கி பார்த்து முறுக்கு சுட்டா அது எங்க போச்சுன்னே தெரியல. அந்த அச்செல்லாம் ஐயோ, எனக்கு அது ரொம்ப கையில அழகா சுத்துறதுக்கு வருதுமா. இப்ப எங்கடா தேடுறேன்னு தேடி பார்த்தா கடைசியில எங்க ராஸ் குக் வேர்ல இருந்துச்சு. பக்கத்துலயே இருக்கு பாரு. பாத்தியா? எல்லா இடத்துலயும் 6 தான் இருக்கும். ஆனா இங்க மட்டும் தான் 10 அச்சு இருக்கும். 10 அச்சா? நம்ப மாட்டல? என்ன வேணா புரிஞ்சுக்கோ. இந்த அப்படி எப்படி இருக்கு பாரு. பாத்தியா? அதாவது ஒண்ணு காணா போனா என்ன, அடுத்தது காணா போனா அடுத்தது காணா போனா அடுத்தது. இங்க பாரு, சைஸ் கூட வேற வேற இருக்கட்ட. டிஃபரண்டா இருக்கும். இடியாப்பத்துக்கு ஒண்ணு, பெரிய இடியாப்பமா போட்டுக்கினா ஒண்ணு, நூடுல்ஸ் பண்ணலாம் போல இருக்கு. இதுல முறுக்கச்சி, 3 அச்சு முறுக்கு எல்லாமே இருக்கும். ஆமா அத்தை. எப்படி எங்க ராஷ் குக்வேர் சூப்பரா. அப்புறம் இந்த எல்லா ஐயர் கடைக்குள்ளேயே போகணும்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெருசா பித்தளையிலேயே காஃபி ஃபில்டர் இருக்கும். ரொம்ப நாளா அந்த காஃபி ஃபில்டர் எனக்கு வேணுமே நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இங்க இருக்குது அது காஃபி ஃபில்டர். நம்ம வீட்டுக்கு வாங்கிடுவோம். ஐயோ, எனக்கு ஒரு ஃபில்டர் காஃபி வேணும். உனக்கு வா. இங்க பாரு, காஃபி ஃபில்டர் மேட் ஃபினிஷிங்ல அதுவும். அப்ப நம்ம வீட்ல எல்லாம் செட்டா அழகா வச்சுக்கலாம். எவ்வளவு அழகா இருக்கு. தெரிஞ்சு இது ஜுவல்லரி ஷாப்னு உள்ள வர போறாங்க. ஏன்னா எல்லாம் பலபலன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்குது. ஆமா, கிச்சன் கூட என்ன பலபலன்னு வச்சுட்டு வந்தாங்கன்னா அங்கேயே மகாலட்சுமி அன்னபூர்ணி எல்லாம் வந்து உட்காருவா சாப்பிட. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கிச்சன் சும்மா அழகுக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அன்னபூர்ணி வந்து வாசம் செய்யற இடம். இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்லயே அழகா உட்காந்து மணை போட்டு அழகா சாப்பிடுவா. அத்தை, இந்த முறுக்கெல்லாம் சுட்டு வைக்கிறதுக்கு தான் அந்த பெரிய பெரிய பாத்திரமா? ஐயோ ஐயோ, அது பிரியாணி அண்டா சொல்லுவாங்களே. பிரியாணியா? அண்டி பிரியாணி செய்யறதுக்காக இவ்வளோ பெருசா பண்ணிருக்காங்க பாரு ராஷ் குக்வேர். ஆமா அத்தை, பெருசு மட்டும் இல்ல, இங்க பாரு சைஸ் வாரியா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு அத்தை. இதெல்லாம் வந்து வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் பண்ணிக்கலாம். அழகா வச்சு இறக்கலாம். சுவை நீ வந்து 75% பண்ணினா அது 105% உனக்கு வந்து சுவை அள்ளி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா பாத்திரம்லாம். சரி, இந்த கடையில நின்னா எப்படி? அம்மாவுக்கு பதில் நீங்களே எனக்கு எல்லா சீரும் கொடுக்க போறீங்கல்ல, அந்த மாதிரி தானே. சாக்லேட் இருக்கட்டும். அடியே
அத்தை கரு கரு கருப்பாயி போதும் ஆட்டம்லாம் பாரு முதல்ல என்ன வேணும். எல்லாம் கரு கருன்னு கருப்புலயே இருக்கு. இதுதான் அயன் கண்டென்ட்னு சொல்றது. பாரு எல்லாமே அயன் கண்டென்ட்காக ஒரு தனி ஸ்டோரே வச்சிருக்காங்க எங்க ராஜ் குக்வேர். கல்ச்சட்டி பத்தியா? இங்க பாரு கல்ச்சட்டி. இந்த கல்ச்சட்டி எல்லாம் கீரை கடைஞ்சோன்னு வச்சுக்கே, ஆஹா ஆஹா தேவாமிரதமா இருக்கும். அதே மாதிரி இரும்பு கடாய். இரும்பு கடாயில கொஞ்சம் அப்படி உருளைக்கிழங்கு வறுத்தா, இல்ல உனக்கு பிடிச்ச அந்த மட்டனை வறுத்தோன்னு வச்சுக்கேன், யார் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு என் புள்ள ஆசையா வாங்கி சாப்பிடுவான். அது எங்க அம்மா பண்ணதான்னு வேற பயங்கரமா கேட்பான். நெக்ஸ்ட் பொறுக்காதே உனக்கு. இங்க பாரு உப்புக்கெல்லாம் போடுறதுக்கு மிளகாத்தூள் போடுறதுக்கெல்லாம் கட்ட ஸ்பூன். ஆமா ஆமா அத்தை துரு பிடிக்காம இருக்கும். கரெக்டா? உப்புக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்பூனே போடணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த பணியாரம் எடுக்கிறதுக்கு இது வந்து சிடுக்குணிக்கின்னு சொல்லுவாங்க. என்னது? சிடுக்குணிக்கி. இப்படி எடுத்துக்கலாம். அது இல்லாம இன்னொன்னு வாங்குனீங்கன்னா அதுல பணியாரத்தை அப்படி போட்டு அப்படி எடுக்கலாம். மாமியார் ஏதாவது மருமகளை பண்ண அப்படி லைட்டா குத்திக்கலாமா? நானும் தான் குத்துவேன். வெய். அதே மாதிரி தோசை கரண்டி கூட அழகா, ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சுப்பா. எவ்வளவோ ஊருக்கு போயிருக்கேன், எவ்வளவோ நாட்டுக்கு போயிருக்கேன், எங்கேயுமே கிடைக்காது. எல்லாம் இங்க நொடியில எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் வந்து இரும்பு சத்துக்கு அவ்வளவு விசேஷம். ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க. எல்லாமே நல்ல டிசைனாவும் இருக்கு பாத்தீங்களா? இந்த காலத்துல எங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டாவும் இருக்கு. என்ன பண்றது, ட்ரெண்டா கொடுத்தா தானே நீங்க எல்லாம் வாங்குறீங்க, இல்லாட்டி வாங்க மாட்டேங்கிறீங்களா? கரெக்டா ஃப்ளோவா சொல்லுங்க. ட்ரெண்டா கொடுத்தாதான் நாங்க ஃப்ரெண்டா இருப்போம். ஃப்ரெண்ட் பாக்குறோம் நாங்களும். வாங்க. கல்ச்சட்டி பாத்தீங்களா? ஆமா அத்தை. ஐயா ரொம்ப அழகா இருக்கு. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன் சட்னி. அதே மாதிரி இது கீரை கடையறதுக்காக இங்க பாருங்க என்ன அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. இதுல நீங்க சும்மா அப்படி கொஞ்சம் தாளிச்சு கீரையை வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து ஒரு கடை கடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா அந்த கறி வறுவலுக்கும் இந்த கடைகளுக்கும் வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு விஷயம் இங்க என்னன்னா, எல்லாமே அவங்களே பழக்கி கொடுக்குறாங்க. நம்ம போய் இது கஞ்சி தண்ணி ஊத்தணுமா இல்ல வெங்காயம் தேய்க்கணுமா அப்படிலாம் எதுவுமே இல்ல. எல்லாமே அவங்க பழக்கி கொடுக்கறதுனால இங்க ஒரே ஆயிலா இருக்கு. அதனால தான் அது விளக்கெண்ணெய் மஞ்சள் எல்லாம் போட்டு பழக்கி வச்சிருக்காங்க. ஓகே. சப்பாத்தி மேக்கர் அத்த பாத்தியா, அதுவும் ஈஸியா பண்ணி கொடுக்குறாங்க எங்க ராஷ். ரொம்ப அழகா இருக்கு அத்த. இதுல எல்லாம் சாப்பிட்டா கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம். அப்படி 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 ஓடி போயிரும் பயந்து போய். பாத்தியா? அதே மாதிரி இந்த தோசை தவா, முருவலா தோசை இருந்தா தான் பிடிக்கிறது. முருகளா தோசை தவா வரும். இங்க பாருங்க, இந்த கைப்பிடி யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. என்ன வெயிட் பத்தியா? வெயிட்டானதுதான் எங்க ராஜ் குக்வேர். இப்படி கொடுக்கணும். சதுரங்க தோசை. அது எப்படி இந்த கைப்பிடி வேற எங்கேயுமே கிடைக்காது, இங்க மட்டும் தான் கிடைக்கும். ஆமா, உடன்ல பண்ணிருக்காங்க இல்ல? ஆமா, வேற யாருமே பண்ணினது இல்ல. ஏன்னா நம்ம சடனா ஓடுற அவசரத்துல இதை கொண்டு அப்படி வைப்போம் இல்லையா, கை சுட்டுரும். அதனால சுடாது, லைட்டா கை பொறுக்கிற அளவுக்கு அப்படி எடுத்து அப்படி வச்சிடலாம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லான தோசை தவா. இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு பாருங்களேன். அத்தை மினியேச்சர் குக்வேர்ஸ். ஆமா, இதுல சமைக்கலாம், குழந்தைங்க விளையாடலாம். உன் வயசுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் டிஃபரெண்டா. ஆமா அத்தை, ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? இது செட்டே 600 rupees தான். அப்படியா? ஆமா. பெண் குழந்தைங்க இருக்க வீட்டுல என்னடா வாங்கி கொடுக்கறதுன்னா, இந்த காலத்துல எல்லாம் யாருமே நம்ம எல்லாம் சொப்பு வச்செல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியறது இல்ல. இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அழகா சொப்பு வச்சு எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாத்தீங்களா? அங்க பாருங்க, இது தயிர் சட்டி. தயிரா? தயிருக்கு கூட சட்டி இருக்கா? ஆமா, சின்ன ஃபேமிலிக்கு சின்னது, பெரிய ஃபேமிலிக்கு பெருசு. எவ்வளவு அழகா இருக்கு பாரு தயிர் சட்டி. இது சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம் ஜாருக்கு பதிலா. ஏன்னா இப்பெல்லாம் ஜார்லாம் உடையுதுன்றாங்க. நம்ம வீட்டுக்கு மாட விளக்குக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? வாங்கிடுவோம். வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாமே இங்க இருக்கு. இது வந்து கடை இல்ல, கடல். நீ சொன்னது உண்மை. கரெக்டா? ஆமா அத்தை. ஏமாது என்னென்னமோ வாங்கணும்னு சொன்னேன், அம்மிக்கல் ஆட்டுக்கல் வாங்கினியா? வாங்கிட்டேன் அத்தை. ஏன்னா நீங்க எனக்கு ருசியா சமைச்சு தர வேணாமா? சரி, உங்க பாத்திர கடல்ல இருந்து ஏதோ அடியன் கொஞ்சம் ஐட்டத்தை எடுத்து வச்சிருக்கேன். என்ன வாயை பொளக்குறீங்க? உங்க ரோஷன் சொன்னீங்களே, உங்க ரோஷ்ல ஆடிக்கு மட்டும் தான் ஆஃபரா? ஐயே, ஆடிக்கு மட்டும் ஆஃபர் இல்லம்மா. எங்க ரோஷ்ல அடிக்கடி ஆஃபர் போட்டு எல்லார் மனசையும் திருப்திப்படுத்துவாங்க. இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. மாப்பிளே
இவங்களுக்கு நம்மளோட ஆஃபர் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம் மேம். சார் நம்ம ஆஃபர்ல பாத்தீங்கன்னா buy 3 get 1 free, buy 5 get 2 free, buy 8 get 3 free, buy 11 get 4 free. அதுல வந்து லிமிடேஷனே கிடையாது. எந்த பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். டிஃபால்ட் அது ஆஃபர்ல வந்துடும். இன்னொன்று மாப்பிள்ள, இந்த பை 3 get 1 ஃப்ரீலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஐயோ எங்களுக்கு இது வந்து எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது, இது வேண்டாம் வேற கொடுங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேற அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே உங்களுக்கு கிடையாது. நீங்க எந்த 3 வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே நம்மள்ட்ட அந்த இது இருந்துச்சு, ஒரு 50 காம்போ மாதிரி வச்சிருந்தோம். இப்போ காம்போ வைக்கும் போது கஸ்டமர்ஸ் எதிர்பார்த்தது என்னன்னா, எனக்கு இந்த காம்போல இது வேணா, அது மாத்தி கொடுங்க, அது மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனால தான் இந்த தடவை எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. எந்த 3 வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. 1 ஃப்ரீயா வந்துடும். எந்த 5 எடுத்தாலும் 2 ஃப்ரீ வந்துடும். எந்த 8 எடுத்தாலும் 3 ஃப்ரீயா வந்துடும். எந்த 11 எடுத்தீங்கனாலுமே 4 ஃப்ரீயா வந்துரும். பாத்தியா எங்க ரோஸ் குக்வேர். அப்புறம் எப்படி இங்க ஜனங்கள் குவிஞ்சுதான் இருப்பாங்க. வந்து எல்லா பாத்திரத்தையும் சீக்கிரமா வாங்க, அள்ளிட்டு போங்க. இனிமே ருசியா சமைக்கலாம், ஆரோக்கியமா வாழலாம். தரமும் சூப்பர், ஆஃபரும் சூப்பரும் சூப்பர்.